ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. இந்த ஸ்கோர் கார்டில் எஸ்பெஷலி நல்ல ரேங்கிங் எடுத்த மாணவர்களும் உண்டு, இல்லை நார்மலான ரேங்கிங் எடுத்த மாணவர்களும் உண்டு. இவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எனக்கு என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்குமா? ஈவன் தோ நல்ல ரேங்கிங் வச்சிருக்க மாணவர்கள் எனக்கு என்ஐடி திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, இல்லை ட்ரிபிள் ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, இல்லை எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ நான் பாஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லையுமே மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ உங்க எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் 440 காலேஜஸ் இருக்குது, அதுக்கு மேற்பட்ட காலேஜஸும் இருக்குது. ஸோ இந்த 440 காலேஜஸில் எஸ்பெஷலி நாம் கவுன்சிலிங் முறையில் நம்ம சீட்ஸ் எடுக்கிற மாணவர்களுக்கு எத்தனை காலேஜஸ் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து 100 காலேஜஸ் ஆக்டிவாக இருக்குது. இந்த 100 காலேஜஸ்லையுமே உங்களுக்கு எஸ்பெஷலி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், இசிஇ வேணும்னா நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ கிடைக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இசிஇ இருக்குது, அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட கோர்சஸ், கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கோர்சஸ் கிட்டத்தட்ட 8 கோர்சஸ் இருக்கு. அந்த 8 கோர்சஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்ல தடிக்கு விழுந்தா உங்களுக்கு எந்த கோர்சஸ் வேணாலும் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கோர்சஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஈவன் தோ கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நல்ல மைண்ட் செட் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இல்லை இசிஇ தான் வேணும், எனக்கு அதை தாண்டி நான் வேறு எதுவும் படிக்கலை அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுட்டு இவங்க இங்கே வராங்க. எங்கே அப்படிங்கிற பட்சத்தில் ஜெய் மெயின்ஸ் ரேங்க் எடுத்துக்கிட்டு என்ஐடியில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, என்ஐடியில் இசிஇ கிடைக்குமா, என்ஐடி தாண்டி உங்களுக்கு வந்து வேறு எந்த கோர்சஸ் கிடைச்சாலும் நான் போக மாட்டேன், இல்லை எனக்கு ட்ரிபிள் ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, இசிஇ கிடைக்குமா, இதை தாண்டி வேறு எந்த காலேஜஸ்க்கும் எந்த கோர்சஸ்க்கும் போக விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து என்ஐடியோ ட்ரிபிள் ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ கிடைக்கல அப்படின்னா நான் வந்து விஐடிக்கு போகிறேன், இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறேன், இல்லைனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் நான் நல்ல கட் ஆஃப் எனக்கு வரும், நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் வந்து குழப்பத்தில் உண்டு பண்ணி அவங்களும் குழம்பி பெற்றோர்களையும் குழப்பி நம்மளையும் குழப்புறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய என்ன அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய கோர்சஸ் இருக்குது சரிங்களா. அதை கம்பேர் பண்ணி தயவு செய்து ஐஐடிக்கோ என்ஐடிக்கோ ட்ரிபிள் ஐடிக்கோ வராதிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ரெண்டாவது க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி என்ஐடி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த என்ஐடி வந்து நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 என்ஐடிஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த 32 என்ஐடிஸ் பாரம்பரியமான என்ஐடிஸ், அந்த என்ஐடிஸ்குள்ளே தான் நீங்கள் ஜெய் மெயின்ஸ் ரேங்க் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 32 என்ஐடிஸ் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் கிட்டத்தட்ட 440 காலேஜஸ் இருக்குது. அந்த 440 காலேஜில் நிறைய கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கோர்சஸ் இருக்குது. ஆனால் அந்த 32 என்ஐடியில் நீங்கள் நல்ல கட் ஆஃப், நல்ல பர்சன்டேஜ், நல்ல ரேங்கிங் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும். ஈவன் தோ 99.5% மேலே இருந்தால் தான் என்ஐடி திருச்சி யோசிக்கலாம் சரிங்களா. இல்லை எனக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாம் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எஸ்பெஷலி இந்த என்ஐடிஸில் நீங்கள் வேறு என்ன கோர்சஸ் கிடைக்குதோ அந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ என்ஐடியை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். இந்த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது. ஈவன் தோ விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, அதுவும் இல்லாமல் எஸ்என்யூ, இந்த மாதிரி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜோ இந்த என்ஐடியை கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு மொத்தம் 9 கோர்சஸ் இருக்குது. அந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறதே கெத்து. அந்த கெத்தில் உங்களுக்கு பர்டிகுலர் உங்களோட ரேங்கிங்க்கு என்ன ஆப்டான காலேஜஸ், என்ன ஆப்டான கோர்சஸ் கிடைக்குதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு கெமிக்கலோ ஒரு மெக்கானிக்கலோ கிடைக்குது அப்படின்னா நான் என்னோடய ட்ரீமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், என்னோடய ட்ரீமே இசிஇ தான், நான் வந்து மெக்கானிக்கலோ ஒரு கெமிக்கலோ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். அது வந்து தவறில்லை. ஆனால் நீங்கள் எஸ்பெஷலி ஒரு என்ஐடிங்கிற ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸை இழக்கிறீங்க அப்படிங்கிறதான் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஈவன் தோ நீங்கள் வந்து இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இழந்துட்டு நீங்கள் வந்து ஒரு விஐடியோ ஒரு அமிர்தாவோ நீங்கள் எடுக்கிறீங்க, ஓகே. பட் வந்து அங்கே அந்த டீம்டு யூனிவர்சிட்டிலையுமே உங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸும் பிளேஸ்மெண்ட்ஸும் கிடைத்தாலுமே அங்கே வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு ப்ரீமியர், அதாவது என்ஐடியோட ப்ரீமியர் வந்து அந்த விஐடியோ அமிர்தாவோ கொடுக்காது. இது வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்.
சரிங்களா? இந்த என்ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுமினிஸ் நல்லா இருப்பாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஈவன் தோ விஐடியும் அமிர்தாவும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், அதெல்லாம் எந்த மேட்டரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ஐடிஸ், ஐஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் தான். இதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் நீங்கள் எஸ்பெஷலி நான் வந்து என்ஐடியில் எனக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கு, இந்த கோர்சஸ் எனக்கு வேணாம், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணும், எனக்கு வந்து ஒரு விஐடியில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை வந்து ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து படிக்கணும்னா இங்கேயுமே ஒரு ட்ராபேக் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த 100 பீப்புள்ஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 95 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் தான் வெளியில் வராங்க. மித்த 5 பேர் தான் உங்களுக்கு மித்த இருக்கிற கோர்சஸ், அதாவது இசிஏ விட்டுடுங்க, ஒரு ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் மித்த ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் தான் வெளியில் வராங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஒரு 90 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல ஜாபு, ஹைஃபையான பிளேஸ்மெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியர் நல்ல கூலிங், ஏசிலேயே உட்காந்து ஒர்க் பண்ணலாம், இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்களும் உங்களோட திறமை, உங்களோட ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஷைன் ஆக முடியுங்கிறது யாருமே அங்கே புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் மேட்ரே. சரிங்களா? ஈவன் தோ ஒரு 90 பீப்புள்ஸ், நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு 90 பீப்புள்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னா, ஈவன் தோ நல்ல கம்பெனிஸ் ரெக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ் ரெக்யூப்மெண்ட் பண்ணதை விட தாண்டி நாலேஜ் நிறைய இருக்கிற மாணவர்களுக்கு தான் ஈஸியாக வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர் பிரான்ச்சஸ் எடுத்தாலுமே, நீங்கள் எஸ்பெஷலி என்ஐடியில் கோர் பிரான்ச்சஸ் எடுத்தாலுமே ஈவன் தோ இப்போ இருக்கிற உங்களுக்கு சிஸ்டம் ஓரியன்டான ஜாப் வேணுமோ, இல்லை வந்து இப்போ இருக்கிற கரிக்குலம், அதாவது சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் எடுத்தாலும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு ஏஏயை நீங்கள் அந்த பர்டிகுலர் கோர் பிரான்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்தால் மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகி நல்ல ஜாபுக்கும் உங்களால் போக முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன கோர்சஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறது மேட்ரில், எந்த காலேஜ் படிக்கிறோம் அப்படிங்கிறதா மேட்ரு. ஈவன் தோ என்னை பொறுத்தவரையும் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி என்ஐடியில் உங்களுக்கு ஒரு சீட்ஸ் கிடைக்குதா அதை ஹோல்ட் பண்ணி பாருங்கள். அதோட எக்ஸ்போஷர்ஸே வேறு, அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் வேறு, அங்கே இருக்கிற அலுமினிஸ் வேறு, ஈவன் தோ அங்கே இருக்கிற பாரம்பரியமான காலேஜ் வேறு. ஸோ அங்கே கிடைக்காதது வேறு எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? ஈவன் தோ விஐடி, அமிர்தாலெல்லாம் கிடைக்கலாம், இருந்தாலுமே அங்கேயுமே உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில் நல்லா இருக்குது, நீங்கள் சிஜிபிஏ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்போஷர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாணவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. சரி, எனக்கு என்னென்ன ரேங்கிங்க்கு என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்கல, ஓகே. அது மட்டும் இல்லாமல் சரி ட்ரிபிள் ஐடிக்கு சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ட்ரிபிள் ஐட்லேயுமே நல்ல ட்ரிபிள் ஐடி அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ட்ரிபிள் ஐடியில் இந்த சீட்ஸ் கிடைக்குது, ஓகே. இல்லை எனக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில் நான் நல்ல கட் ஆஃப் வரும், எனக்கு வந்து நல்ல காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்துகிட்டு போயிடுவேன், அதனால நான் ட்ரிபிள் ஐடிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இது வந்து ப்ரீமியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ப்ரெஸ்டீஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்றதே ஒரு ப்ரைடு. அந்த ப்ரைடு இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிக்கிறதா உங்களோட விஷாக இருக்கணும். ஈவன் தோ உங்களுக்கு பர்டிகுலராக கோர்சஸ் காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அந்த கோர்சஸ் எடுத்தாலும் நான் நல்லா ஷைன் ஆவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடியை விட்டுடாதீங்க அப்படிங்கிறதா என்னோட வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறதுக்கு தயங்காதீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு தயவுசெய்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே போய் விழுகாதீங்க. ப்ரீமியமான இன்ஸ்டிடியூஷன்ஸில் எடுத்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.